வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு வாரமும் நாம இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில கும்பராசிக்காரர்களுக்கு இனிமே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். முக்கியமா கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக நிறைவேறாத சில விஷயங்கள் கூட நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. சூரியனுடைய சஞ்சாரம் பண வரத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட தீரும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் கூட கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்து முடியும். மேலும் புத்தியை உபயோகிப்பது, வியாபாரத்துல புதுமையை செய்வது பற்றிய ஆலோசனைகளை ஈடுபடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பிடித்தமான இடத்துக்கு வேலை மாற்றம் கிடைக்கலாம். குடும்பத்துல மனைவி குழந்தைகளோடு மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கி போகும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திறமையான பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்துல நல்ல பெயர் பெறுவீங்க அப்படின்னு நிறைய தகவல்களை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க. இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கடன் பிரச்சனை இருக்குங்களா? இந்த கடன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருக்கிறதால கூட ஏற்பட்டிருக்கலாம். இதிலிருந்து நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னும், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய நண்பர்களால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறதால நீங்கள் மிகவும் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மாணவர்கள் சக மாணவர்களாக அனுசரித்து போகிறது நன்மையை கொடுக்கும். கல்வியில் நல்ல ஒரு ஆர்வம் உண்டாகும். மேலும் நீங்கள் மாரியம்மனுடைய வழிபாடை இந்த நேரத்தில் செய்து வருது நிச்சயமாக உங்களுக்கு நன்மையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா திறமையாக பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் நல்ல பெயர் பெறுவீங்க. குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த பிரச்சனை கூட தீர்ந்து போகும். பிள்ளைகள் விரும்பியக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வீங்க. முக்கியமாக மனம் மகிழும்படியான சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த பிரச்சனைகள் கூட நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் புத்தி சாதுரியத்தால் நீங்கள் அனைத்து செயல்களையும் கையாள்வதில் லாபகரமான பலன்களையே பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கக்கூடியது தீரும் அப்படின்னு பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர் தேவை அறிந்து நீங்கள் நடந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக குறிப்பிட்டு புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமையை செய்வது பற்றிய ஆலோசனையில் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடித்தமான இடத்துக்கு வேலை மாற்றம் கிடைக்கலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில குழந்தைங்களுக்கு இடையில மனஸ்தாபங்கள் ஏற்படும். ஆனாலும் அது ஏற்பட்டு நீங்கி தான் போகும். அதனால் பயந்துக்க வேண்டாம். முக்கியமாக சூரியனுடைய சஞ்சாரம் பணவரத்தை தரக்கூடியதாகவும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதலான முயற்சிக்கு பிறகு நல்ல எதிர்பார்த்தபடியாக அனைத்தும் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கும்பராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முன்கோபம் காரணமாக சில நல்ல சந்தர்ப்பங்களை நீங்கள் பாழாக்கி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கணும். முன்கோபம் காரணமாக நீங்கள் எந்த விஷயத்தையும் போட்டு யாருக்கிட்டையும் பேசி அதை பெரிதுபடுத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கே சங்கடத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். உங்களுடைய கௌரவம் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு குடும்ப நலம், தாம்பத்தியத்தில் எல்லாமே உங்களுக்கு சீரான ஒரு குடும்பத்தில் தான் நடக்க போகுது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலாம். பயணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டியது வரலாம். அதனால் சிறிதளவு பயணம் ஏற்படலாம். பொருளாதார நிலையில் அவ்வப்போது உங்களுக்கு ஒரு இக்கட்டு இருக்கும். அதாவது வர பணம் உங்களுக்கு கைக்கும் வாய்க்குமே சரியாக போயிடுச்சு, என்னால் வேறு எதுவும் பெரிதாக பண்ண முடியல,
சேமிக்க முடியல அப்படின்னலாம் வருத்தப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பொருளாதாரத்தை நீங்கள் இக்கட்டான நிலைமையை கூட தாண்டி பார்த்துக்க முடியும். சரி, இதே போல் காரியங்களில் உங்களுக்கு அதிகமான வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு எடுத்த காரியத்தை சிறப்பாக நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கான வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் நீங்கள் அதை போட்டு பயந்துக்க வேண்டாம். பெண்களுக்கு குடும்ப நலம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதே போல் மாணவர்களுக்கு மதிப்பு அதிகமாக கிடைக்கக்கூடியதாகவும், பொறியியல், விஞ்ஞானம், கணிதம் போன்ற இனங்களில் புதிய முயற்சி உங்களுக்கு வேண்டாம். இருந்தாலும் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். சுத்தியோடு நீங்கள் செயல்படக்கூடிய நற்காரியங்களால் பலன் உங்களுக்கு ஏற்படும். புகழும் உண்டாகும். அவிட்டம் 3 மற்றும் 4 இந்த பாதங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பணிகள் உங்களுக்கு பாதிக்கப்படாது. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் குறிப்பறிந்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. வீண் தொல்லைகளை உங்களால் தடுக்க முடியும். தொழில் பாதிக்கப்படாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். வியாபாரிகளுக்கு அளவான லாபம் உண்டு. தொழில் சிறக்கும். வியாபாரம் செழிக்கும். உங்களை வாழ வைக்கக்கூடிய பொறுப்பை உங்களை சார்ந்த பெரியோர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. உங்கள் மீது அதிக அக்கறை காட்டுவாங்க. குடும்ப நலம், தாம்பத்தியம் எல்லாமே உங்களுக்கு சரியானதாகவும் தகுதி வாய்ந்த பதவிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாகவும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரக்கூடிய இந்த நாட்களில் உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். முதலாளி தொழிலாளி உறவு அன்போடு விளங்கக்கூடியதாக இருக்கும். விவசாயிகளுக்கு சிறு சோதனை உண்டாகலாம். இருந்தாலும் மனம் தளர வேண்டாம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படாமலும் அதற்காக மிகுந்த உழைப்பை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் குடும்ப நலன் பாதிக்கப்படாது. விருந்தினர் வருகையும் விருந்தினராக செல்லக்கூடிய நிலையும் உண்டு. அதே போல் புத்திரர்களை நீங்கள் நல்ல முன்னிலைப்படுத்தி பெருமைப்படுத்தக்கூடியது உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லது. பூரட்டாதி 1, 2, 3 இந்த பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, வரக்கூடிய நாட்களில் பெரும் தொல்லை உண்டாக இடம் இல்லை. மனதுக்கு இனிமை தரக்கூடிய சில நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு அந்தஸ்து பாதிக்கப்படாது. முழு முயற்சியோடு செயல்பட்டு காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பொருளாதார நிலையில் அவ்வளவு சௌகரியங்கள் ஏற்படுறதுக்கு இல்லை. தொழிலில் ஏற்றத்தாழ்வுகள் தவிர்க்க முடியாதது. வியாபாரிகளுக்கு லாபம் தடைப்படாது. கலைத்துறையினருக்கு பணிகள் சிறப்படையும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அரசியல்வாதிகள் கௌரவிக்கப்படுவாங்க. ஆன்றோர் நல்லாசி கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகளில் சிவன் கோவிலை வலம் வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சிறப்பு பரிகாரமாக நவகிரகங்களுக்கு நெய் விளக்கு ஏற்றுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிழக்கு, வடக்கு. நீங்கள் முக்கியமாக எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநள்ளாறு, கும்பகோணம், திருத்தணி இங்கெல்லாம் போய் வழிபாடு செய்கிறது நல்லது. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக என்ற இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா போதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சிறப்பான நாட்களாகவே இனிமே அமையும். நீங்கள் போட்டு எதையும் குழப்பிக்கொள்ளாமல் இருப்பதே உங்களுக்கு நன்மையான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் சமீபத்தில் நான் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் அந்த கருத்துக்களையும் விஷயங்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் நான் இந்த வருடத்தில் இதை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, சகோதரர்களோடு கருத்து வேறுபாடு உண்டாகலாம். எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டியது நல்லது. வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது ரொம்ப கவனமாக பிரயோகிக்கணும். பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. செலவு அதிகரிக்கக்கூடியதாகவும் வீண் கவலை உண்டாகக்கூடியதாகவும் இருக்கும். கலைத்துறையினருக்கு கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சு மற்றவர்களுடைய மயக்குவது போல இருக்கும். எங்கு இருந்தாலும் ருசியான உணவை உண்டு மகிழக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு இன்னும் நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.